இந்த சம்மருக்கு நம்ம பாடி ஹீட்டை நேச்சுரலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வெந்தயத்தால் மட்டும் தாங்க முடியும். அப்படிப்பட்ட வெந்தயத்தை வச்சு ஒரு ஹெல்தி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 10 பல்லு பூண்டு, 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு, 100 கிராம் அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு வெந்தயம், அதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த வெந்தய கஞ்சியை செய்யலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த குக்கரில் 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கோல்டு கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க வெந்தயத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. அது வாட்டரில் நைட்டு பூரா ஊறிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வாட்டர்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டதுனால 3 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி கொதி வர ஸ்டேஜ்க்கு நம்ம எடுத்திருக்க 100 கிராம் அளவுக்கு சாப்பாடு அரிசி இதிலே சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் ரைஸு, 100 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு குக்கரை மூடிடலாம். விசில் போட்டுருங்க. 4 விசில் வரணும். விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம். சிறுபருப்பு துவையல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்துக்கோங்க. 5, 6 பல்லு பூண்டு, 1/4 மூடி தேங்காவை கீனி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்துருக்க 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. கலர் மாறணும். கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட 5, 6 பல்லு பூண்டு இதிலே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம கீனி எடுத்துக்கிட்ட தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் கூடவே இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கிட்ட சிறுபருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, பெருங்காயம் அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டரையும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொரன்னு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவையல் வந்து புளி சாதம், தயிர் சாதத்துக்கு கூட அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் விசிலும் அடங்கிடுச்சு. திறந்தீங்க அப்படின்னா அப்படியே வெந்தயத்தோட வாசனை செம்மையாக இருக்குங்க. இப்போ ஒரு மத்தோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இதை வந்து வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் அது இதை எடுத்துக்கோங்க. எவ்ரி சண்டே மார்னிங் கண்டிப்பாக அதை பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சம்மருக்கு நம்மளோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும். அதனால் ஹீட் பாயில்ஸு, ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாமே வரும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வெந்தய கஞ்சியோ இல்லை வெந்தய பொங்கலோ வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும். எல்லாராலையும் வெந்தயத்தை அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா? சில பேர் வெந்தயத்தை ஹேர்லலாம் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த மாதிரி இன்டேக் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கடைஞ்சிட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.